guys, வெல்கம் டு கோட் வித் கீத்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பைத்தான் கேம் டெவலப் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 14 ஆஃப் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 2 weeks கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபீல் ப்ரவுட் ஃபார் தட். அண்ட் தென் இப்போ நம்ம போயிட்டு ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கலாம். நம்ம ரன் பண்ணதும் ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வருது. இதில் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு ஷோ பண்ணியிருக்கேன். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பைத்தான் ஃபுட்டை தேடிட்டுருக்கான். நம்ம நோக்கியா ஃபோனில் விளாட்ற அதே கேம் தான் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்குது. இது விளாடும் போது நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் ஞாபகம் அச்சோ அவுட் ஆகிட்டேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி விளாண்டு பாருங்கள். இப்போ போயிட்டு நம்ம கோடிங் பார்க்கலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம எப்பவும் போல் கமாண்ட் லைன்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான கமாண்ட்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கோம். பைத்தானில் நம்ம இந்த ஹேஷ் யூஸ் பண்ணி தான் கமாண்ட் டிஃபைன் பண்ணுவோம். தென் நம்ம இதை பைகேம் மாடியூல் யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம இம்போர்ட் பண்ண வேண்டியது பைகேம், தென் டைம், சிஸ், ரேண்டம் இந்த 4 மாடியூல்ஸையும் நம்ம கேமுக்காக இம்போர்ட் பண்ணிக்கிறோம். தென் இங்கே தான் வந்து நம்ம பைகேமை வந்து இனிஷியேட் பண்ணுறோம். ஸோ இனிட் pygame.init போடணும். தென் நம்ம வந்து இங்கே ஒரு பிளேயருக்கான சர்ஃபேஸ் உருவாக்குறோம். அதாவது நான் ரன் பண்ணதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்க்ரீனை செட்டப் பண்ணுறது தான் இங்கே ஒர்க் பண்ணுறோம். ஸோ ப்ளே சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு pygame.display.set mode அப்படின்றத யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்பிளேல வித் அண்ட் ஹைட் வேணும்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து ஷோன் ஆகும். தென் இங்கே நீங்கள் டிஸ்பிளே பண்ண வேண்டிய செட் கேப்ஷன் என்னென்னா ஸ்னேக் கேம். ஆக்சுவலி இதை நான் ரன் பண்ணும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரில, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக் கேம்னு இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நான் செட் கேப்ஷன் யூஸ் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். தென் நம்ம பைகேமை வந்து ரன் பண்ண ஆரம்பித்ததுமே நமக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து ஒரு இமேஜ் தெரியுதுல்ல, அதை நான் செட் பண்ணுறதுக்காக pygame image.load அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதில் வந்து image.png வந்து செட் பண்ணியிருக்கேன். தென் இங்கே கலர்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ரெட்டுக்கான கலர் இங்கே வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அது எப்படி டிஃபைன் பண்ணணும்னா pygame.color அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலர் இங்கே டிஃபைன் பண்ணலாம். தென் க்ரீனுக்கும் அதே மாதிரி பிளாக், ப்ளூ எல்லாத்துக்குமே நம்ம வந்து கலர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே அது என்னென்ன கலர்னு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ரெட்டு வந்து நமக்கு கேம் ஓவர்ன்ற டெக்ஸ்டர் ஷோன் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். இந்த க்ரீன் நீங்கள் நம்ம ஸ்னேக்குக்கு பார்க்கலாம். தென் இங்கே நான் ஒரு ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு பிளாக்னு வச்சுருந்தேன், பட் நம்ம பேக்ரவுண்டுக்கு அவ்வளோ எடுப்பா இல்லையா, ஸோ வந்து இந்த கலர் வந்து ஒயிட்டை தான் மீன் பண்ணும். ஸோ நான் இங்கே ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ப்ளூ வந்து நம்ம ஃபுட்டை மீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பர் செகண்ட், அதுதான் வந்து FPS கண்ட்ரோலர். இது நம்ம வந்து கிளாக் யூஸ் பண்ணி இனிஷியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து மென்ஷன் பண்ணுவோம் எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து ஒரு செகண்டுக்கு டிஸ்பிளே ஆகணுன்றத. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்னேக், இதுதான் வந்து ஸ்னேக்கோட இனிஷியல் பொசிஷன் மீன் பண்ணியிருக்கேன். இங்கே நம்ம டிஃபைன் பண்ணுறனால தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ்லேருந்தே வந்து ஸ்னேக் வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இங்கே ஸ்னேக்கோட பாடி வந்து நமக்கு 3 blocks வேணும்னு சொல்லிட்டு அந்த 3 blocks-உம் நான் கன்சிக்யூட்டிவாக கொடுத்துருக்கேன். லிஸ்ட்டில் வந்து இனிஷியல் ஃபுட் பொசிஷன் வந்து இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபுட் பொசிஷன் வந்து நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு random.rand range வந்து 1,90 into 10 to random.rand range 1,60 into 10 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் என்னோடய ஃபுட் வந்து வரணும். இதை தாண்டி போயிடுச்சுன்னா நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் போயிடும். ஸோ வந்து நம்ம இந்த பொசிஷன் இங்கே டிக்ளேர் பண்ணுவோம். தென் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டோட ஸ்பேன் வந்து கண்டிப்பாக ட்ரூவாக இருக்கும். அப்படின்னா தான் நமக்கு ஃபுட் வரும். இதை வந்து நம்ம போக போக ஃபால்ஸாக மாற்றி திரும்ப ட்ரூவாக மாற்றுவோம். தென் இங்கே வந்து இனிஷியலான டேரக்ஷனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஸ்கோரும் ஃபஸ்ட்டு நமக்கு ரைட் டுவர்ட்ஸ் ரைட் தான் நமக்கு மூவ் ஆகணும். ஸோ டேரக்ஷன் ரைட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் சேஞ்ச் டு எந்த டேரக்ஷனில் போகணும், ரைட்ன்ற டேரக்ஷன். ஸ்கோர் வந்து இனிஷியலாக 0ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். தென் இங்கே பார்த்தீங்கன்னா வெல்கம் ஸ்க்ரீன் இருக்குது இல்லையா, அதை இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். பிளேஸ் ஆஃப் பிளிட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் 0,0ன்றது தான் வந்து நம்ம ஒரு ஸ்க்ரீன் மேலே இன்னொரு ஸ்க்ரீனை வந்து ட்ரா பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி இருக்கிற ஸ்க்ரீனில் நான் இந்த இமேஜ் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஃபாண்ட் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா pygame.font.sysfont எனக்கு என்ன ஃபாண்ட் வேணும்னா மொனாக்கோ வேணும். ஸோ அதோட சைஸ் வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன். தென் சஃபர் அதில் என்ன பண்ணியிருக்கோன்னா pfont.render ஃபஸ்ட்டு எனக்கு வெல்கம் டு ஸ்னேக் கேம் அப்படின்றது வரணும். அது வந்து ட்ரூவாக இருக்குது. தென் நான் என்ன கலர் வேணுமோ அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரெட்டுன்னு கொடுத்தனால இங்கே இருக்கிற டிஃபைன்டு கலர் தான் வந்து இங்கே வரும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா அனதர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி சேம் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு கிரியேட்டட் பை கீத்து அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா ரெக்ட், இது வந்து நமக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப் வந்து டிஃபைன் பண்ணோம். அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்குள்ளே தான் வந்து நம்ம கொடுக்க போகிற டெக்ஸ்ட் எல்லாமே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக வந்து piece_of.getRect அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு 2 டேட்டா இருக்கு இல்லையா, வெல்கம் டு ஸ்னேக் கேம் தென் கிரியேட்டட் பை கீர்த்தி, இந்த 2 இருக்கிறனால 2 ரெக்ட் தேவைப்படுது. ஸோ 2 ரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த 2 ரெக்ட்டுமே என்னோடய ஸ்க்ரீனில் எந்த பொசிஷனில் வரணுன்றதை கூட நம்ம தான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இது எனக்கு 450 பிக்சல் அண்ட்
250 பிக்சல்ஸ்குள்ளே வரணும்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். தென் அதுக்கு கீழே வரனால 450 பிக்சல் அண்ட் 300 பிக்சலில் வந்து எனக்கு வரணும்னு டிஃபைன் பண்ணியிருக்கேன். தென் இங்கேயும் நம்ம ப்ளே சர்ஃபேஸ் டாட் பிளாக் யூஸ் பண்ணி நம்ம ரெக்டாங்கிள் மேலே அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இதை யூஸ் பண்ணியிருக்கோம். அகைன் நம்ம 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுனா வெல்கம்க்காகவும் க்ரியேட்டடுக்காகவும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா pygame.display.flip என்ன பண்ணுன்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து நமக்கு 3 செகண்ட்ஸுக்கு இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வந்து நமக்கு தெரியணுன்றதுக்காண்டி time.sleepல வந்து 3 கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே அதிகமாக கொடுத்தீங்கன்னா அந்த வெல்கம் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் தெரியும். கம்மியாக கொடுத்தீங்கன்னா டக்குன்னு போயிடும். ஸோ அதுக்காக ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம கால் பண்ணுறப்ப பார்ப்போம். தென் நம்ம கம்பைலர் கரெக்டாக இங்கே while ட்ரூக்கு வந்துடும். பிகாஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம கால் பண்ணல இல்லையா. எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாது. அதை நம்ம எங்கே கால் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம இங்கே டிஃபைன் தான் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பைலர் இங்கே வராது, டேரெக்டாக இங்கே தான் வரும். while true. ஸோ நமக்கு வந்து while ட்ரூவாக இருக்குது. உள்ளே வந்தோம்னா for event in pygame.event.get. ஈவெண்ட்னா என்னென்னா நம்ம கீபோர்ட்லேயோ மவுஸ்லேயோ பண்ணுற எல்லா விஷயத்தையுமே ஈவெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதை ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி இந்த கெட்டில் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறோம். சப்போஸ் அந்த ஈவெண்ட் டாட் டைப் வந்து குவிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளோட பைகேம்லேருந்து நம்ம குவிட் ஆகிடலாம், சிஸ்டம் எக்ஸிஸ்ட் ஆகிடும். அப்படி இல்லை அது வந்து எனக்கு கீ டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கீ டவுன்னா ப்ரெஸ் பண்ணுறது, ஒரு பட்டனை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணுறது தான் கீ டவுன்னு சொல்கிறோம். கீ அப்னா அதை ரிலீஸ் பண்ணுற டைமில் இருக்குது தான் கீ அப். ஓகே, இப்போ வந்து ஈவெண்ட் டாட் கீழே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணுறாங்க pygame.k ரைட்டாக இருக்கா அப்படின்னு. அப்படி இல்லை அப்படின்னாலுமே வந்து நமக்கு டி யூஸ் பண்ணலாம். அப்படி டி யூஸ் பண்ணுறப்ப இங்கே ஈவெண்ட் டாட் கீழே வந்து கே லெஃப்ட் இது நம்ம கிளிக் பண்ணுறப்ப நம்மளோட ஸ்னேக் வந்து லெஃப்ட்டு மூவ் ஆகும். அதர்வைஸ் நம்ம ஏ ஆல்சோ யூஸ் பண்ணலாம். தென் நம்ம ஈவெண்ட் கீழே வந்து இங்கே அப் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு அப்வேர்ட்ஸில் போகும். அதுக்கு பதிலாக நம்ம டபிள்யூ ஆல்சோ யூஸ் பண்ணலாம். தென் இங்கே வந்து டவுன் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட கீபோர்ட்ஸில் பார்த்திங்கன்னா அப் டவுன் ரைட் லெஃப்ட் கீஸ் இருக்கும்ல ஆரோ, அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கேமை வந்து ப்ளே பண்ணலாம். இல்லைன்னா நம்ம DAWS யூஸ் பண்ணி நம்ம இந்த கேமை வந்து ப்ளே பண்ணலாம். அண்ட் தென் we need to check. இப்போ வந்து யூசர் வந்து எஸ்கேப் கொடுத்தாலும் நம்ம கேமை விட்டு அவங்கள குவிட் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக எஸ்கேப் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இங்கேயும் pygame.quit கொடுத்துட்றோம். ஸோ அவங்க வெளில வந்துடலாம். தென் இங்கே முக்கியமான ஒரு வேலிடேஷன் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா இப்போ ஸ்னேக் வந்து ரைட் வேர்ட்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அப்படியே ரிவர்ஸாக லெஃப்ட்டில் மூவ் ஆகக்கூடாது. நம்ம ஸ்னேக் வந்து 180 டிகிரி வந்து மூவ் ஆகக்கூடாது. ஸோ அதை நம்ம என்ஷூர் பண்ணுறதுக்காக தான் இங்கே நம்ம வந்து சேஞ்ச் டு ரைட்டில் இருக்கும்போது டேரெக்ஷன் வந்து லெஃப்டாக இருக்கக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். அப்போ வந்து டேரெக்ஷன் வந்து நம்ம ரைட்டுன்னு அசைன் பண்ணிடுறோம். தென் லெஃப்டாக இருக்கும்போது ரைட்டாக இருக்கக்கூடாது, நாட் சேஞ்ச் டு ரைட்டாக இருக்கக்கூடாது, இங்கே லெஃப்ட். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கேமை ரன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். 1 செகண்ட். இப்போ என்னோடது ரைட் வேர்ட்ஸில் போயிட்டுருக்கு. இப்போ நான் லெஃப்ட்டை கொடுத்தா எனக்கு ஒர்க் ஆகக்கூடாது. இப்போ நான் வந்து அப்வேர்டு கொடுத்தா நான் ஒர்க் ஆகக்கூடாது. ஏன்னா நம்மளோட ஸ்னேக்கை வந்து அதுவே கடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷன் எழுதக்கூடாது. ஸோ ரிவர்ஸ் மோட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இந்த வேலிடேஷன் பண்ணுறோம். தென் ஸ்னேக்கோட பொசிஷனை வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக +10, ஏன்னா இங்கே வந்து நம்ம 10 பிக்சல்ஸாக தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்னேக்குமே நம்ம வந்து 10 பிக்சல்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதோட பாடியை டிசைன் பண்ணுறோம். ஃபுட்டுக்கு வந்து 10,10 யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து 10 நம்ம அதை வந்து மூவ் பண்ண வைக்கிறோம். இங்கே வந்து ஸ்னேக்கோட பாடி க்ரோ ஆகிறதுக்கான மெக்கானிசம்ஸ் வந்து எழுதியிருக்கோம். ஸ்னேக் பாடியை வந்து லிஸ்ட்டாக மாற்றி அதோட ஃபுட்டோட பொசிஷனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தென் இங்கே என்ன செக் பண்ணுறோன்னா அப்படி ஆட் பண்ண ஃபுட் பொசிஷன் வந்து ஸ்னேக்கோட பொசிஷனும் ஃபுட்டோட பொசிஷனும் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும். தென் இங்கேயும் ஸ்னேக்கோட பொசிஷனும் ஃபுட்டோட பொசிஷனும் ஈக்குவலாக இருக்கணும். எக்ஸ் ஆக்சிஸுக்கும் ஒய் ஆக்சிஸுக்கும் நம்ம செக் பண்ணிட்டு தென் ஸ்கோரை வந்து ஆட் பண்ணுறோம். ஃபுட் ஸ்பேன் வந்து நம்ம ஃபால்ஸாக மாற்றுறோம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ஆடான பாடியை வந்து பாப் பண்ணிடுறோம். இங்கே வந்து ஃபுட் ஸ்பேன் வந்து இப்போ வந்து ஃபால்ஸாக இருக்குது அப்படின்னா நாட் ஃபால்ஸ் அப்படின்றது ட்ரூவாக மாறும். ட்ரூவாக மாறும்போது நம்ம திரும்ப வந்து இன்னொரு ஃபுட்டை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். அதுக்கான லாஜிக் நம்ம ஆல்ரெடி மேலே வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, இதே லாஜிக் தான் வந்து இங்கே நம்ம இஃப்குள்ளே எழுதியிருக்கோம். எழுதிட்டு திரும்ப ட்ரூவாக மாற்றிடுறோம். இங்கே நம்ம இமேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பேக்ரவுண்ட் இமேஜை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்காக திரும்ப ப்ளே சர்ஃபேஸ் டாட் பிளாக் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் 00 யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் இமேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் அரே கொடுத்துருக்கேன் ஸ்னேக் பாடிக்கு. அது வந்து இப்படி தான் இருக்கும். 100, 50, 90, நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ பொசிஷன் 0ன்றது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா எக்ஸ் கோஆர்டினேட்டும் மீன் பண்ணுது. பொசிஷன் 1ன்றது ஒய் கோஆர்டினேட்டும் மீன் பண்ணுது. ஸோ நீங்கள் இங்கே பாடியிலேருந்து பொசிஷன் எடுக்கிறப்ப நம்ம ரெக்டில் வந்து என்ன பண்ணுறோம்னா பொசிஷன் 0, பொசிஷன் 1 அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதோட பாடியை நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு இந்த லாஜிக்ஸ் தான் யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அகைன் நம்ம ஃபுட்டுக்கும் அதே மாதிரி தான் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபுட்டையும் நம்மளால் ரெண்டர் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண முடியுது.
கேம் ஓவர் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னா, சப்போஸ் நம்மளோட ஸ்னேக்கோட பொசிஷன் வந்து நம்ம ஸ்க்ரீனை விட்டு அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் போயிட்டுச்சுன்னா, நம்ம வந்து அந்த இடத்துல கேம் ஓவரை வந்து நம்ம கால் பண்ணிடுறோம். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் சரி, ஒய் ஆக்சிஸ்க்கும் சரி, நம்ம அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் வந்து செக் பண்ணுறோம். இந்த சைடு லெஃப்ட் சைடு அண்ட் தென் டாப்பு, ரைட்டு, பாட்டம் 3 சைடுமே நம்ம 4 சைடுமே நம்ம செக் பண்ணுறோம். அப்படி ஏதாவது ஒரு சைடு அது கிரேட்டர் தான் ஆகி மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, கேம் ஓவரை வந்து கால் பண்ணிடுறோம். இந்த லாஜிக் எதுக்காக எழுதியிருக்கோம்னா, சப்போஸ் கொலிஷன் ஆகி ஸ்னேக் அதுவே அதை கடிச்சிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அவுட் ஆகிடுவோம்ல. ஸோ அதுக்கான லாஜிக் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். பிளாக் ஆஃப் ஜீரோவும் ஸ்னேக்கோட பொசிஷனும் ஈக்குவலாக இருந்தாலும் நம்ம வந்து கேம் ஓவரை கால் பண்ணிடுவோம். கேம் ஓவரை கால் பண்ணும்போது என்ன நடக்குது, இங்கே தான் நம்ம ஆக்சுவலி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இதை கால் பண்ணும்போது நமக்கு ஃபாண்ட் இந்த ஏரியல் பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட சைஸ் வந்து எனக்கு இந்த டிஃபைனில் வேணும்னு சொல்லிட்டு நான் அதை ஜி ஃபாண்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஜி ஃபாண்ட் வந்து ரெண்டர் பண்ணுறப்ப கேம் ஓவர் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகணும், ரெட் கலரில் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து ரெண்டர்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறோம். தென் அதே மாதிரி ரெக்ட் நமக்கு வேணும். அண்ட் தென் அது எந்த பொசிஷனில் வரணுன்றதை டிக்ளேர் பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே 450,15 போடுறேன். இது மிட் டாப்பில் இருக்கும். தென் அதை நம்ம வந்து பில்லைட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரெக்டாங்கிளுக்கு மேலே வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து ரைட் பண்ணுறோம். வந்து இப்போ ஸ்கோர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நம்ம இங்கே கால் பண்ணுறோம். இங்கே கால் பண்ணுறப்ப நமக்கு ஃபாண்ட் வந்து நமக்கு மொனாக்கோவில் வேணும். இங்கே வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறோம். ஸ்கோரை வந்து நம்ம ரெண்டர் பண்ணுறதுக்கான லாஜிக்ஸ் எழுதியிருக்கோம். சப்போஸ் இப்போ ஸ்கோர் சாய்ஸ் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா, இங்கே வந்து சாய்ஸ் 0 இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீனில் வரும். சாய்ஸ் வந்து நாளைக்கு டேயில் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ். சாய்ஸ் வந்து வீடியோ 1 இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா இது லைக் வந்து நமக்கு பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டாப்பில் சப்ஸ்கிரைப் வந்து அப்போ பண்ணுங்கள். நமக்கு ஸ்கோர் வந்து டிஸ்பிளே ஆகும். தென் இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு இங்கே நம்ம போகிறப்ப கேமில் வந்து அதுவே குவிட் ஆகிடும். 2 செகண்ட்ஸில் ஸ்லீப் 2 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கனால 2 செகண்ட்ஸில் நமக்கு வந்து கேம்லேருந்து குவிட் பண்ணிடும். ஆக்சுவலி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.